விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 4 நாட்களுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதித்த வனத்துறையினர் மலையில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருகே துர்நாற்றத்துடன் கழிவுகள் ஏற்றி வந்த வாகனத்தை அப்பகுதி இளைஞர்கள் துரத்திச் சென்று சிறைப்பிடித்தனர். பிணந்தோடு பகுதியில் உள்ள பன்றி பண்ணைக்கு உணவக கழிவுகள், கோழி கழிவுகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியது. இதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் துரத்திச் சென்று பிடித்த நிலையில் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். இதையடுத்து அந்த வாகனம் போலீசில் ஒப்படைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள் பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் நீல நிற குறிஞ்சி மலர்களுடன் வெள்ளை நிற குறிஞ்சி மலர்களும் பூத்து ரம்யமாக காட்சியளிக்கின்றன. இதனால் அந்த மலர்களை காண பலரும் குவியும் நிலையில் அப்பகுதி வனவிலங்கு நடமாட்டம் செங்குத்தான பகுதி என்பதால் பூக்கள் பூத்துள்ள பகுதிக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வண்டல் மண் என்ற பெயரில் 30 அடி ஆழத்திற்கு மேல் விதிமுறைகளை மீறி செம்மண் வெட்டி விற்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளின் அனுமதியை மீறி JCB எந்திரங்கள் மூலம் அதிக ஆழத்தில் மண் அள்ளப்படுவதால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் 350 அடியாக சரிந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சட்டவிரோத மண் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலை முதலே கடற்கரை திடலில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த நிலையில் தங்களது செல்போன்களில் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிக்களாக எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலம் உள்ளிட்டவைகளை காணவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர். மதுரை பாலமேட்டில் வீடுகளே இல்லாத பகுதிக்கு சாலை அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. MRM நகர் 1, 2, 3 தெருக்களில் தார் சாலை அமைக்கும் பணி அவசரமாக நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் புதிய தார் சாலை வசதி கோரி பல மாதங்களாக பேரூராட்சியில் மனு அளித்தும் அங்கு சாலை அமைக்காமல் வீடுகளே இல்லாத பகுதிகளில் தார் சாலை எப்படி அமைக்கலாம் என காட்டமாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் தினசரி பயன்பாட்டிற்காக கொள்ளிடம் ஆற்றை கடக்க வேண்டிய நிலையில் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காலங்களில் வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியவர்கள் சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய அவல நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்துக்கு இதுக்கும் நடுத்துட்டு ராமநல்லூருக்கு இடையில பாலம் போடுறது தெற்கால பெண்டிகளை ஒரு 15 வருஷ காலமாகவே அது பெண்டிகளே நின்றுக்கிட்டு இப்போ இது பண்ணல. இந்த காய்கறி பொருளாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் எல்லாருமே இந்த வழியாக தான் போகிறாங்க வர்றாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் குறைச்ச இல்லாமல் இங்கேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. விவசாயம் இந்த சைடு எடுத்துக்கிட்டால் ஒரு 200 கிராமம் இந்த பாலம் போட்டால் 200 கிராமம் சௌரிய அடையிறதுக்கு வாய்ப்பு உள்ள இடம். அது மக்களும் வெளியில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் நிற்கிது. அந்த சைடும் போகிறதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. விவசாயம் முதல்ல முக்கியமாக தான் இருக்குது, பாதிப்பில் இருக்குது. இதுக்கு போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு பாலம் சீக்கிரம் உடனடியாக போட்டு கொடுக்கறதுக்கு அனுமதி கேட்டு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாதத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் மொட்டையடித்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருச்சி சந்தியாகப்பர் கோயில் 50ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழாவையொட்டி சந்தியாகப்பரின் திருவுருவம் தாங்கிய சப்பரம் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து பங்கு தந்தையாரால் சப்பரம் அர்ச்சிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சப்பர பவனி விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடி தபசு திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இத்திருக்கோயிலில் ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி சங்கர நாராயண சுவாமி மற்றும் கோமதி அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நம சிவாய என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே முறையான அனுமதியின்றி ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். பச்சேரியைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் ஓட்டி வந்த டிப்பர் லாரியை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அதில் அனுமதியின்றி 2.5 யூனிட் அளவு ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்றதை கண்டுபிடித்தனர். லாரியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே செம்பேடை கிராமத்தில் உலக அலையாத்தி காடுகள் தினத்தை முன்னிட்டு நம்ம நாகை கூட்டம் சார்பில் அலையாத்தி கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு அலையாத்தி கன்றுகளை நட்டு வைத்த பொதுமக்களுடன் உறுதிமொழி ஏற்றார். இந்நிகழ்வில் வன அலுவலர், அரசு அதிகாரிகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கன்றுகளை நட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள குத்தாம்பூண்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்த 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஜெயலட்சுமி என்பவர் புதுச்சேரியில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றிருந்த நேரம் பார்த்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பீரோ லாக்கரில் இருந்த 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இங்கு நிலவி வரும் இதமான குளுமையான காலநிலை மற்றும் பனிமூட்டத்தை அனுபவித்தபடி பயணிகள் குணா குகை, பைன்மர சோலை, தூண்பாறை மற்றும் மேயர் சதுக்கம் ஆகிய வனத்துறை கட்டுப்பாட்டு பகுதிகளை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். மதுரை மாங்குளம் அருகே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நிறைந்த வரலாற்று புகழ்பெற்ற மீனாட்சிபுரம் கிராமம் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகிறது. அங்கு தொடங்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பல மாதங்களாக கிடப்பில் உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராமத்தில் உள்ள நாடக மேடை பராமரிப்பு இன்றி சேதமடைந்தும் ரேஷன் கடை மேற்கூரை ஒழுகுவதால் சமுதாய கூடத்தில் தற்காலிகமாக செயல்படும் அவல நிலையும் நீடிக்கிறது. எனவே பாதியில் நிறுத்தப்பட்ட குடிநீர் திட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஆழ்கடல் பகுதியில் சமையல் செய்யும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு தீயில் எரிந்து சேதமடைந்தது. தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரின் படகில் 8 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றனர். ஆழ்கடலில் சமையல் செய்யும் போது திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென படகு முழுவதும் பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அருகே இருந்த விசைப்படகை தொடர்பு கொண்டு அதன் மூலம் உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே அரசு ஒப்புதலுடன் நடைபெறும் சவுடுமண் குவாரியில் பணம் கேட்டு லாரிகளை சிறைப்பிடித்தும் அரசு ஆவணங்களை பறித்தும் திருநங்கைகள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்த நிலையில் திருநங்கைகள் ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சாத்தன்குடியில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் மற்றும் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் 3 வேளையும் இலவச உணவு வழங்க வேண்டும், விபத்து மரண நிவாரண தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டன. மேலும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 26ஆம் தேதி நெல்லை, விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் அருகே சாலையில் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் கீழே விழும் அபாய நிலையில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மின்வாரியத்தால் நடப்பட்ட 2 மின்கம்பங்கள் மாயமான நிலையில் மீதமுள்ள மின்கம்பங்களும் சாய்ந்த நிலையில் உள்ளது. இதனை சீரமைத்து முறையான மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்கிடவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி 30க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் வனத்துறையை கண்டித்து கடமலை குண்டுவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கட்சி சார்பற்ற முறையில் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் ஆண்டு விதை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மாப்பிள்ளை சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள், காய்கறி விதைகள், சிறுதானியங்கள், மரக்கன்றுகள் மற்றும் இயற்கை இடுபொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்தனர். இயற்கை வேளாண்மை மற்றும் வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்த நிபுணர்களின் கருத்தரங்குகளும் நடைபெற்றன. நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சுவாமிக்கு வடமாலை சாற்றப்பட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இச்சிறப்பு வழிபாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்த திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசித்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காட்டேரி பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுப்பிரியர்கள் வீசி செல்லும் பாட்டில்களால் விவசாயம், கால்நடைகள் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். முன்னதாக அப்பகுதியில் மூதாட்டி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து மூடப்பட்ட கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே உள்ள பள்ளமடை கிராமத்தில் மழை இல்லாததால் கிணறுகள் முற்றிலுமாக வறண்டுவிட்டன. இதனால் கத்தரி, வெண்டை மற்றும் பூச்செடிகள் தண்ணீர் இன்றி கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பயிர்களை காப்பாற்ற வேறு வழியின்றி ஒரு டேங்கர் தண்ணீரை ரூபாய் 600 கொடுத்து விலைக்கு வாங்கி டிராக்டர் மூலம் வயல்களுக்கு கொண்டு சென்று பயன்படுத்தி வருகின்றனர். 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே பாய்ச்ச முடிகின்ற இந்த நீரால் தினமும் தண்ணீர் தேவைப்படும் நெல் சாகுபடியை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தாவேக சார்பில் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரை மர்ம நபர்கள் கிழித்து சேதப்படுத்தினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் பேனரை கிழித்த திமுக நிர்வாகி உட்பட 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் சீலப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் நகரில் நீர்வரத்து வாய்க்காலை ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதை கண்டித்து அப்பகுதி பெண்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வாய்க்கால் மூலம் செட்டிநாயக்கன்பட்டி குளத்துக்கு தண்ணீர் செல்வதால் இதனை அடைத்தால் மழை காலங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்படும் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆக்கிரமிப்பை உடனே மீட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வார விடுமுறை நாளை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். சமீபத்தில் பெய்த சாரல் மழையை தொடர்ந்து தொட்டபெட்டாவில் நிலவும் இதமான குளு காலநிலையை பயணிகள் உற்சாகத்துடன் அனுபவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆவாரம்பட்டி கிராமத்தில் நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூதலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது மருத்துவர் இல்லாததாலும் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதில் தாமதம் ஏற்பட்டதாலும் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு நேரங்களில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் கட்டாயம் பணியில் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் மாவட்ட பேரவை கூட்டத்தில் தமிழக அரசுக்கு பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. வன உரிமை சட்டத்தை மீறி பழங்குடியினரை வெண்ணெய் வயல் மற்றும் புலிகள் காப்பகங்களில் இருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை நிறுத்த வேண்டும். வனநிலத்தில் ஆரம்ப பள்ளிகள், மருத்துவமனைகள், ரேஷன் கடைகள், குடிநீர் மற்றும் சாலை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன.